Hello everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் மேக்கப் தான் பார்க்க போறோம். இந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா செம்ம க்ளோவியான ஒரு மேக்கப் லுக்கா இருக்குது அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட அண்ட் ஃபெஸ்டிவ் டைம்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு லுக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, மேக்கப் வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப நல்லா உட்காரணும், அழகாக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா ஃபேஸ் ப்ரெப் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து ஃபேஸ் ஷாப்போட ஒரு டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஃபேஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கும் அண்ட் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் ஸ்கின்ல. அடுத்ததாக சேம் கேலண்டர்லா ரேஞ்ச்லேருந்தே ஒரு ஃபேஸ் எமல்ஷன் அது யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மாய்ஸ்சரைசர் மட்டுமே கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். அதுதான் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு பேர்ல் மேக்கப் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரைமர் மாதிரி இருக்காது, பட் ஒரு இலுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும். நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும் அண்ட் ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரலான க்ளோவும் கொடுக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க அந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கன்சீல் பண்ணுறதுக்கு மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட ஷேட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக கவர் பண்ணும் அண்ட் நேச்சுரலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது ஃபவுண்டேஷன். இதுக்கு வந்து நான் மாமா எர்த்தோட இந்த ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷியர் டு மீடியம் கவரேஜ் தான் கொடுக்கும், ஃபுல் கவரேஜ் கிடையாது. ஆல்சோ ஸ்கின்ல வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதுக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுறப்ப உங்களோட கையில் தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸஸ் கேனடாவோட ஒரு காம்பேக்ட் இதை வச்சு லைட்டாக தான் நான் செட் பண்ணுறேன் ஃபேஸை. அடுத்ததாக ஐ மேக்கப்புக்கு நான் மாஸோட இந்த ஒரு ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேலட்டில் இருக்க ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சூப்பர் பிக்மெண்டடாகவும் அழகான ஒரு ஷேட்ஸாகவும் இருக்கும். ஸோ அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்து நான் என்னோட லிப்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு மேட் பிங்க் ஷேட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு ஷிம்மர் பிங்க் ஷேட் எடுத்து லிப்ஸில் நான் மேலேயே போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஷிம்மர் அண்ட் ஃபாயில் ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஃபிங்கரில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லா அந்த பிக்மெண்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ப்ரஷில் வந்து எடுத்து போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிக்மெண்டேஷன் வராது. ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு லைட் ஆரஞ்ச் அண்ட் லைட் ப்ரௌன் ஷேட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நான் என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த ஹேர்ஷ் லைன்ஸும் இல்லாமல் ஐஷேடோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப்ன்றனால ஒரு எக்ஸ்ட்ரா பாப்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிக்விட் ஐ ஷேடோ, இது வந்து நல்ல ஒரு ஷிம்மர் ஷேட், ஒரு கோல்டன் கலர் ஷிம்மர்ஸ் இருக்கும். அதை எடுத்து நான் என்னோட லிப்ஸில் லைட்டாக வந்து டாப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஷிம்மர் ஷேட் போட்டேன் இல்லையா, அது மேலேயே லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஷேடோ வேலை முடிஞ்சது. அடுத்ததாக வந்து நான் ஐலைனர் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நார்மல் பிளாக் லிக்விட் ஐலைனர் எடுத்து நார்மலான ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் அண்ட் குட்டியான ஒரு விங்கும் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல். இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோட ஒரு காஜல் பென்சில் வந்து நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். இதை வந்து நான் என்னோடய வாட்டர் லைனில் நல்ல ஒரு போல்டான லைனராக இன்றைக்கி போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு அதை லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஐஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நான் ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து ஒரு பிங்க் கலர் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மேட் ப்ளஷ் தான். இது வந்து என்னோடய சீக்ஸில் ஆஸ் யூஷுவல் போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து ஹைலைட்டருக்கு மார்ஸோட ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ரோஸ் கோல்ட் ஷேட் ஆஃப் ஹைலைட்டர். இன்றைக்கி என்னோடய தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் தீம்லேயே இருக்கிறதுனால நான் எல்லாமே பிங்க் டோன்டாகவே யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஃபைனலாக என்னோடய மேக்கப் செட் பண்ணுறதுக்கு நான் என்வைபிலேருந்து ஒரு ஷிம்மர் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் செட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இன்றைக்கி வந்து நான் ஃபால்ஸ் லேஷஸ் அப்ளை பண்ணல, ஸோ அதனால் மஸ்காரா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய லேஷஸ் வந்து நான் கேர்ள் பண்ணிட்டேன். கேர்ள் பண்ணிவிட்டு நல்லா திக் கோட் ஆஃப் ஒரு மஸ்காரா கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆயிலுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் போல்டாக இருக்கனால மஸ்காராவும் கொஞ்சம் திக்காக போட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பிங்க் லிப் லைனர். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு என்னோடய லிப்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிவிட்டு அடுத்ததாக லிப்ஸ்டிக் வந்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், பிங்க் பியோனின்னு நினைக்கிறேன். இந்த ஷேட் நல்ல ஒரு வைப்ரண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர். இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஆல்ரெடி இப்போ மேக்கப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறேன்னா பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த நவராத்திரி லுக் எஸ்பெஷலி இந்த கர்பா மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை சுற்றிலாம் பொட்டு வச்சுருப்பாங்க. கண்ணில் சின்னலாம் ஒரு 3 எழுத்து மாதிரி குட்டி குட்டியாக புள்ளி வைப்பாங்க. ஸோ அது மட்டும் வச்சு நான் என்னோட மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னோட கம்ப்ளீட்டட் ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Take care.